Hi friends, welcome to Suga Organics and Herbal Sanitary Napkins. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஜெல் பித்தளை பாத்திரம் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுக்கான ஜெல்லு தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி முன்னாடி எப்படி இருந்தது அப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஜெல். இந்த ஜெல்லை வந்து இந்த மாதிரி சில்வர் ஃபாயிலில் தான் நம்ம எடுக்க போகிறோம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஜெல் எடுத்துகிட்டு தண்ணிலாம் எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்து லைட்டாக அப்படி தேய்ச்சாலே உங்களுக்கு பாரு இந்த விளக்குக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து இந்த பித்தளை பாத்திரம் காப்பர் பாத்திரம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம். பூஜை சமாச்சாரத்துக்கான எல்லா பாத்திரத்துக்கும் நீங்கள் இது பயன்படுத்தலாம். நீங்கள் சில்வர் ஃபாயிலில் நம்ம போட்டு இது பண்ணோன்னா உங்களுக்கு இதில் இருக்கிற இந்த இது எல்லாமே அழுக்கு இந்த கரை எல்லாமே போயிடும். அது கம்ப்ளீட்டாக அது வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஜெல்லு தான், லிக்விட் ஜெல் தான், மல்டிபர்பஸ் லிக்விட் ஜெல் இது. நல்லா போட்டு நீங்கள் கொஞ்சமாக லிக்விட் எடுத்தாலே போதும். உங்களுக்கு கொஞ்சமாக ப்ரெஷர் போட்டு தேய்ச்சாலே போதும். ரொம்ப ப்ரெஷர் போடணுன்னு கூட கிடையாது. லைட்டாக நீங்கள் அழுத்தி தேய்ச்சாலே உங்களுக்கு இது எல்லாமே இதுவாகிடும். ஸோ இது நல்லா போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது லைட்டாக தான் நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு கையோடு என்ன பண்ண போகிறோன்னா கையோடு ஒரு கிளாத்தில் நம்ம வந்து தொடச்சிட போகிறோம். நல்லா தொடச்சிடணும், ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நம்ம தொடச்சிடுறோம். இது பாருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மல்டிபர்பஸ் ஜெல் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இதுதான் இதோடைய இது கையோட ஃப்ரெஷ் ஆகிடும் உங்களுக்கு அந்த பாத்திரம். இந்த எண்ணெய் பிசுக்கு மற்ற பவுடர்லாம் போட்டு கை அரிக்குது, நிறைய கெமிக்கல்லாம் போட்டு கை அரிக்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இதில் கிடையாது. இன்னொன்று, இந்த மாதிரி அழுக்காக இருந்தது தான் இப்போ இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீனாக இருக்குது. நான் உங்களுக்காக இன்னொன்று நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். நான் சேம் ப்ரொசீஜர் தான். இதே வந்து லிக்விட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அந்த சில்வர் ஃபாயில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபாயில். இதை தவிர நீங்கள் வேறு எந்த இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சில்வர் ஃபாயில் தான். இப்படி பாருங்கள், இந்த இதில் இருக்குது, இந்த அழுக்காக இந்த இதுவாக இருக்குது. இப்போ நம்மளுடைய ஜெல்லை யூஸ் பண்ணி இது எப்படி க்ளீன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ சப்போஸ் இது மாதிரி இது ஸ்ட்ராங்காக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அழுக்கு, அது மேலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், லைட்டாக தான், ரொம்ப லைட்டாக தான் ஜெல்லு அது மேலே அப்ளை பண்ண போகிறோம். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் தேய்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த நம்ம இந்த ஜெல் போட்டு நல்லா தேய்ச்சது நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இது வந்து வாஷ் பண்ண போகிறோம்.
கையோடவே இதை வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா இதை நம்ம நல்லா வந்து உடனேவே வந்து என்ன பண்ணணுன்னா இது காயட்டும், ஈரம் காயட்டும், அதுக்கப்புறம் துடைக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. தண்ணியை போட்டு தளம்பிட்டு கையோடு வந்து இந்த துணியில் போட்டு தொடச்சி வச்சிடணும். இதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த இதில் வந்து இம்பார்ட்டண்ட் டிப் வந்து கையோடு வாஷ் பண்ணி கையோடு தொடச்சி வைக்கணும். வச்சிங்கன்னா இந்த மல்டி பர்பஸ் லிக்விட் ஜெல் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்குன இது, பூஜை பாத்திரம், அப்புறம் வந்து பாத்ரூம் கூட நல்லா கரை படிக்கிற டைல்ஸை கூட நல்லா க்ளீன் ஆகிடும். இது பாருங்கள், முன்னாடி எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் அது எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புதுசு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஜெல், மல்டி பர்பஸ் ஜெல். இதுதான் இந்த ஜெல்லை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you in my next video. இந்த டேட் வரைக்கும் நீங்கள் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல். தேங்க்யூ.